பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசையா புத்தகம் 48ஆம் அதிகாரம் வசனம் 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. ஒரு தெரிஞ்சவர் இப்படி சொன்னாரு. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 20% இருந்தாங்கன்னா, நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க 80% இருப்பாங்கன்னு. இது கூட குறைய கூட இருக்கலாம். ஆனா அதுதாங்க உண்மை. இந்த வாழ்க்கையில நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய மீட்பராகிய தேவனாகிய கர்த்தரை தவிர யாரும் இல்லை. அதனால்தான் என்னவோ சங்கீதக்காரன் பாடுகிறான், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு என்று. உண்மையான நேசம், பாசம், அன்பு யாரிடத்தில் என்றால் அவரிடத்தில் மட்டுமே. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை நேசிப்பவராக, மன்னிக்கிறவராக, பிரயோஜனமானதை போதிக்கிறவராக, நாம் நடக்கின்ற வழியிலே அவர் நம்மை நடத்தி செல்பவராக மட்டுமல்லாமல் நம்மை தூக்கி சுமந்து செல்பவராகவும் இருக்கிறார். இந்த பாடலில் நாம் பாடுகிறோம் அல்லவா, தனிமையில் நான் இருந்த பொழுது நீர் சுமந்ததை நான் எப்படி மறப்பேன் தேவனே. பாலைவனத்திலும் சரி, நலமான நிலங்களிலும் சரி, நம்மை நடத்துகிற ஒரே தேவன் அவர் மட்டுமே. அவருடைய பாதையிலே நாம் செல்வோமா? God bless you.